பார்த்து பார்த்து ஒன்றாவது. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. இன்னைக்கு வந்து நாங்கள் இது அச்சடை சுட போகிறோம். அந்த இதுவும் வட்டமாக உள்ள கேக் மாதிரியும் சுடுவோம். இது வந்து வட்டமாக ரைஸில் செய்கிறோம் நாங்கள். அதை நீங்கள் கவனம் பண்ணி பார்த்துக்கிறோங்க. நெய்யும் தடவுவோம், தேங்காய் நெய்யும் தடவுவோம். இது வந்து வறுத்த மாவு. இதை வந்து நீங்கள் சலிச்சுக்கிறணும். கப்பி வரும், அதில் சலிக்காமல் போட வேணாம். நாங்கள் அதை காட்டலை, வறுத்துக்கிட்டா கப்பி வரும், அதில் சலிச்சுக்கிறோங்க. இது இடியப்ப மாவே தான், பச்சரிசியில் அரைச்சி வறுக்கிறது. இப்போ வந்து முட்டையை விழுந்துடக்கூடாது, மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம். 10 முட்டை உடச்சி ஊற்றிருக்கோம். சர்க்கரை வந்து 300 கிராம் அளந்து வச்சுருக்கோம். ஆனால் இனிப்பு 400 போடலாம். ஆனால் 300 போட்டால் இனிப்பு கம்மியாக இருக்குது, 400 போட்டால் ரொம்ப இனிப்பு துத்திப்பாக இருக்குன்னு சொல்லிடுறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி அளவு தேவையோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க. அதில் நாங்கள் வந்து 300 கிராம் சேர்க்குறோம். பத்து முட்டை அடிச்சிட்டோம். அடுத்து 300 கிராம் சர்க்கரை போட போகிறோம். எடுத்துகிட்டு வச்சு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ சர்க்கரையும் உப்பையும் போட்டு நல்லா, சர்க்கரை வந்து நிரப்பு இருக்கக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா அடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா வரும். சர்க்கரை இதுவாக இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது. அதனால் நல்லா அடிச்சுக்கோங்க, அந்த நிரப்பு இல்லாமல். இப்போ வந்து நல்லா அடித்தாச்சு, பார்த்துக்கோங்க. எந்த ஒரு நிரப்பு இல்லாமல் நல்லா இருக்குது. இப்போ வந்து நாங்கள் மாவு போட போகிறோம். மாவு 1/2 கிலோ போட போகிறோம். அரைச்சிட்டோம். எல்லாம் எவ்வளோ நாளாச்சு அடுப்பு அரிச்சு இந்த மாதிரி எரித்து ரொம்ப ஒரு விவசாயம் சுந்தரமான அப்படின்னு சொல்லி இது எரிக்கிறேன். அந்த காலத்தில் இது வந்து 120 150 வருஷத்துக்கு முன்னால் பழமை வார்ந்த இந்த மாதிரியான ஒரு பொருளை செய்வாங்களாம். அதை வந்து எங்கள் அம்மாவும் அதை கொண்டாந்து இங்கே எங்களுக்கெல்லாம் காட்டி கொடுத்துட்டா எங்கள் ஊரில். அந்த மாதிரி இந்த மாதிரி பலகாரங்க, இடியப்பச்சோறு, இந்த மாதிரி அச்சடை, இந்த மாதிரி எல்லாமே சொல்லுவாள். ஆனால் மண் வச்சு இப்போ வறுக்க போகிறேன். இதில் கொட்டி விடு, கொட்டு காய போட்டுக்கலாமே. மணலை இவ்வளோ ஈரம் ரொம்ப நேரம் காய்ச்சாலும் பரவாயில்ல, வறுத்துரும். அது ஒரு 100 ரூபாயா போனால் போய். இப்போ இவ்வளோ விறகு இந்த லக்கில் கிடச்சி போச்சு நமக்கு. அப்போல்லாம் இந்த விறகுக்கே இடம் இல்லை. இந்த மாதிரி வச்சு கூட அடுப்பில் நம்ம சாப்பாடு செய்யலாமே, ஏன் செய்யக்கூடாது? அந்த இடம் வந்து அது அதில் பற்ற வச்சு செஞ்சு தருவா. அதில் செய்கிறத செஞ்சிரு. ஆமாம், அதான் ரொம்ப கடினமான வேலை அந்த காலத்தில். இப்படி தான் பார்த்தேன். எங்கள் அத்தா ஒன்றாந்து மீன் அச்சு வேறு செய்கிறோம். அது அச்சு சட்டி, அதில் மீன் அச்சு மாதிரி இருக்குமா? மண் விழுந்துருக்கு. எப்படியே மண் விழுந்துருக்குமா? இப்போ கொஞ்சம் அலசி ஊற்றிடுமா. அதே ஒரு பிரச்சனை. ஜாக்கிரதையாக பார்க்கணும், எடுக்கணும், வைக்கணும். ஒரு துணி ஒன்று வச்சுக்கிறேன் நான். வெங்காயத்தை திருப்பி தடவிட்டேன். சரி, பரவாயில்ல, நல்லா தெருக்கு வலுவலுண்டு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பார்த்துக்கிறோங்க. இதே வைக்கணும் சட்டி. தூர் ஃபுல்லாக மணலில் பதியணும். அந்த இதனுடைய சட்டி தூர் பூரா மணலில் பதிஞ்சால் போதும். ஆனால் அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி கேக்கு தான் சாப்பிட முடியுமா? செய்து ரைஸ் கேக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ருசியாக இருக்குது. கரெக்டாக அதை நல்லா செய்யணும், அது ஒரு சிக்கல். இது அந்த காலத்து முறை. நாங்கள் இப்படித்தான் செய்வோம். இதை வந்து இந்த பாருங்கள், இப்போ தேய்ச்சி விட்றேன். இதில் ஒரு பிரஸ் ஒன்று இப்போ வாங்கி வச்சுக்கிறாங்க. நான் வந்து வெங்காயத்தை வச்சுட்டு கேட்குறேன், அறுத்துக்கிட்டு பாருங்கள் ஊற்றுறேன். தூக்கிட்டு போ. இந்த கங்கு வரை வாங்கியாந்துருக்கு. இப்போ இதை வந்து அடுப்பில் போட்டோம்னா கங்காயிரும், நெருப்பாயிரும். அதை அள்ளி இதுக்கு எடுத்து வைக்கணும். இப்போ இப்படித்தான் செய்வோம். நெருப்பு குட்டி வறுத்து மணலை வறுத்து இது மாதிரி போட்டுருவோம். இது கொஞ்சம் கடினமான வேலையாகத்தான் இருக்கும். எங்களுக்கு பழக்கப்பட்டதுனால ஒன்றும் தெரியாது. இப்போ இவ்வளோ வசதியாக இருக்கே. அப்போ குனிஞ்சிக்கிட்டு ஊதுவலை வச்சுலாம். இந்த மாதிரி ஓலை இதுகள்லாம் கிடைக்காது. என்ன ஒன்று நல்லா தான் இருக்குது. இதிலே சுடலாம் நம்ம எவ்வளவோ. இது வந்து மீன் அச்சு. இது வந்து மீன் மாதிரியே இருக்கும். இது எங்கள் அத்தா மலைச்சாலையிலேருந்து வாங்கிட்டு வந்தது. பெரும்பளவே
இது வந்து நெய் ஊற்றி சுடுறாங்க. நெய் ஊற்றி சுடுறேன். அது நெய் ஊற்றி எந்த வருஷம் ஒருத்தாண்டு கேட்டேன். 1965. 1965 அப்போதுலேருந்து இப்படி இருக்கு. இந்த அடுப்பு இருக்கு. இந்த சட்டி நான் இதை வச்சு நல்லா சுட்டேன். இப்படி சுட்டு நல்லா இருக்கு. இப்போ நெய் போடுறேன். தேங்காய் நெய்யும் போடலாம், நெய்யும் போடலாம். உள்ளே இறங்கிருச்சு பாரு. அந்த சைஸ் ரெண்டுக்குமே ஆனால் ஒரே மாவு தான். ஆமாம், ஆனால் ஒரே மாவு தான் ரெண்டு. அது அப்படி சுடுவோம், இது பிடிச்சிடுவோம். இந்த அச்சு வந்து இது மலேசியாவில் தான் கிடைக்கும். இந்த அச்சு மூடி வச்சிடவா? மூடிடு, மூடு. அடுப்பு சிம்ல வச்சுக்கோங்க. போனோம் வாங்கிட்டு வரல, வச்சீங்கன்னா நல்லா வராது, கறி இருச்சு. நான் இது வரேன். நான் வந்து கோலாலம்பூர் போனேன். நான் வந்து இந்த வயசில் இனிமேல் நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு வந்துட்டேன். இல்லாட்டா அச்சு சட்டி நல்ல சட்டியெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பேன். அங்கேருந்தே வாங்கிட்டு வந்திருப்பேன் மலேசியாவிலேருந்து. சரி, அடுத்து நம்ம இனிமேல் நமக்கு இது தேவையில்லை அப்படிங்கிறது நினச்சேன். அது தேவையாகவும் ஆயிடுச்சு. அது அல்லாவுடைய நாட்டம். நம்மளுடைய இது எதுவும் கிடையாது. கற்றுக்கிட்டா முடிஞ்சு வச்சு யாருமே கற்றுக்கலாம். வெந்துட்டு இருக்கு, ஒன்றும் வேகலை. இது அடுப்பு லேசறிகிறது இல்லை. கொஞ்சம் கூட்டி வைக்கவா? இது என்ன செய்வோம் பற்றியா? இவ்வளோ திக்கா நான் என்ன செய்வோம், 2 ஸ்பூன் அந்த இது தேங்காய் பாலை ஊற்றி விட்டுருவோம். அதில் ஊற்றி கிண்டிடுவோம்மா. சூப்பராக இருக்குது அந்த பணியாரம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எரியட்டுமா? அப்படி உண்ணாவது எரியட்டு. இது வந்து மணல் அடை. இதுக்கு பேர் மணலில் வச்சு எடுக்கிறதுனால மணல் அடை. சூப்பராக எடுத்துடலாமா? எடுத்துடலாமா? எடுத்துருச்சு. அதை தூக்கு அப்படியே சட்டி பார்த்து கொஞ்சம் கவனமாக செய்ய. மண் இருக்கு, தட்டக்கூடாது. தொட நறுக்கு தொட. மண் விழுந்தாலும். ஆமாம், மண் விழுந்துரும். அதனால பார்த்து கவனமாக செய்ய. மணல் விழுந்துருச்சு. சூப்பர். என் மயம் மத்தியானம் காட்டினேன். இப்படித்தான் அடை காட்டினேன். அந்த இங்கிலீஷ்காரங்க சுட்டது வேற லெவலில் இருக்கு. போதும். அதை அந்த அளவுக்கு போடுங்க. எடுத்துருவோமா? எடுத்துடலாம், அவ்வளோதான். அப்படியே கொட்டிடுவா? இந்தா கொஞ்சம் முந்தி செய்யணும். கோத்து வச்சிருக்கேன். இப்போ நெய் போட்டேன். இப்போ வந்து தேங்காய் ஊற்றுறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் பாருங்கள். அடுத்த வீடியோ போடுறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்லா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதை பாருங்கள், நல்லா இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்ல சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் செய்கிறவங்களும் செஞ்சிடலாம். அதே நேரத்தில் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். அது மலேசியா சட்டி. இது வந்து அத்தா வாங்கிட்டு வந்தது, கொடுத்தது. அதுக்கு இதுக்காகவே அவங்க செட் பண்ணாங்க. அமெரிக்காவிலேருந்து கொண்டு வந்திருந்தாங்க ஒரு ஆள். தீனின்னு கேட்டிய பாருங்க. அந்த கமெண்ட்ல எங்களுக்கு கேட்டிருந்தாங்க நிறைய. நல்ல ஒரு ஸ்நாக்ஸ். ஒரு படின்னா 1 கிலோ மாவு, அரை படின்னா அரை கிலோ மாவு. அது நானும் அதை இங்கேயே அளந்து பார்த்தேன். வெள்ளை முட்டையிலையும் சுடலாம். இது வந்து நாட்டுக்கோழி முட்டை. இது வந்து கலர் கொடுக்கும். இந்த மாவு வந்து நாட்டுக்கோழி முட்டைக்கு தான் கலர் கொடுக்கும். நம்ம கலர்லாம் போடலை, வேறு ஒன்றுமே இல்லை. நாங்கள் எந்த எசன்ஸ் பொடி பவுடர்லாம் போடல. அப்படியே வச்சிரு. 2 ஊற்றினா போதும்னு நினைக்கிறேன். உன் தாத்தா விட்டு மூக்க போட்டு வச்சிட்டியாப்பா? வா. நல்ல வாசமாக வருதான். நம்ம சுடுறதெல்லாம் அது கவனம் பண்ணுறீங்க. அதான் எல்லாத்தையும் சமைக்கிறதே கவனம் பண்ணிட்டு. அது சமைக்கிறதே என்னமோ செய்ய போகிறா இன்றைக்கி, ரொம்ப ரகரகமாக. நம்ம நல்ல டேஸ்ட்டாக திங்கலாம். மீன் அடை, ஃபிஷ் பணியாரம். அவ்வளோதான். கங்கு வந்துடும். அதுதான் அந்த ஐடியா. ஆர்டர் கேட்டிருக்காங்க, அதனால அது மாவு பத்தலை. அடுத்தது சுட போகிறேன். வலிச்சுட்டு சட்டியில் செஞ்சால் பிடிக்காம வரும். இந்த வடை சட்டியில் செஞ்சாலும் பிடிக்காம. ஜாக்கிரதையா தர. வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, வெந்துருச்சு. எந்த விஷயத்தையும் ஃபெயிலியர் ஆனாலும் திரும்ப முயற்சி பண்ணி செய்தோம்னா அது வெற்றி கிடைக்கும். இப்போ இரும்பு சட்டியில் ஊற்ற போகிறேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். வந்துச்சு. ஈஸியான வேலையாக தான் இருக்குது.
பர்ஃபெக்டாக வந்திருக்கு மாமி. ஃபஸ்ட்டு 2 தடவை காட்டிலும் 3வது அதான் மாவு வந்து கரெக்டாக ஊற்றணும். ரொம்ப அதிகமாக ஊற்றினாலும் வேகாது. ரொம்ப அருமையாக இருக்குது. அவ்வளோ வாசமாக இருக்குது. நல்லா இருக்கும்ல. நாட்டு முட்டை என்ன டேஸ்ட். எல்லாம் மாவு வறுத்த மாவு எல்லாம் வாசம். மைதா மாவு ஓட்டு கேக்கு சுடுறது அது வேற கேக்கு சுடுறாங்க. அதெல்லாம் தோத்து போயிடும். இது என்ன பாருங்க எவ்வளோ ரைஸ்ல இது பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு. அவ்வளோ நல்லா இருக்கு. இது வந்து இப்போ பார்க்க போனால் இரும்பு சட்டி நல்லா வருது. இரும்பு சட்டி சின்ன நேரமாக அந்த சுட்டுட்டு போகணும். இந்த மாதிரி அடை சுட்டுக்கோங்க. ஏன்னு கேட்டால் நீங்கள் அந்த அச்சடை கிடைக்கிறது உங்களுக்கு கஷ்டம். அது இல்லைங்கிறதுக்கு இதை இப்படி செஞ்சுக்கோங்க. இது வந்து பாரம்பரிய அச்சடை. அச்சு பணியாரம் மீன் அச்சு. இது வந்து இங்கே கிடைக்கல. மலேசியாவில் தான் இது கிடைச்சி. இதை இன்னும் வாங்கி நல்லா இது பண்ணுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் என்ன உறுதுணையாகுங்க. இதை சாப்பிட்டு பாருங்க மாமி. சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிடுவோம். இந்த உடச்சிட்டேன். வேற லெவல். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். சுத்தமாக ரைஸ் மாவு தான். இதில் வந்து தேங்காய் எந்த மாவும் இல்லை. தேங்காய் எண்ணெய் சேர்ப்போம். மற்றபடி முட்டை சர்க்கரை இதே நம்ம செய்கிற பக்குவம்னே நல்லாயிருக்கும். நம்ம செய்கிற முறை நல்லா இருந்துச்சுன்னா வேலைப்பாடு இருந்துச்சுன்னா நல்லா இப்படி வந்துடும். நல்லா இருக்கும். இது வந்து மணல் அடை. இது வந்து கத்தி வச்சு அறுத்தறுத்து கேக்கை விட சூப்பரா இருக்கு மாமி. கேக்கை விட சூப்பர் இதே நல்லா இருக்கும். ரெண்டுமே நல்லா இருக்கு. கேக்கை விட சூப்பரா இதே டேஸ்ட் இருக்கும். நல்ல டேஸ்ட். சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தா அவ்வளவு பிடிக்கும். நல்லா செஞ்சு கொடுங்க. அது மாதிரி இந்த சட்டி வந்து உங்களுக்கு எல்லாம் கிடைக்காது. அதனால நீங்க வந்து இந்த அச்சடை பாத்தீங்கன்னா இந்த மீன் அடையை பாத்தீங்கன்னா ஏன்னா மைக்ரோ ஓவன் வச்சுருந்தீங்கன்னா கண்ணாடி பவுலில் வச்சு அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அப்படி மைக்ரோ ஓவன் இல்லாதவங்க குக்கரில் வச்சு செய்யலாம். ஏன்னா செஞ்சால் அதுவும் கேக் மாதிரி வரும். ஏன்னா நீங்கள் வீட்லேயே ரொம்ப ஈஸியான வேலை. குக்கரில் வெயிட் வைக்கக்கூடாது. வெயிட் வைக்கக்கூடாது. வெயிட் வைக்காமல் சும்மா வச்சு விட்டுருங்க. தண்ணியில் கொஞ்சம் தண்ணி போட்டு அதில் வச்சு விட்டுருங்க. தேங்காய் எண்ணெயில் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. அதான் ரொம்ப நல்ல ருசியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எங்கள் வீடியோவை பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.